ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சேமியா உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீட்டமாக இருந்தால் வந்து உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பசும்பால் அல்லது பேக்கெட் பால் எது இருந்தாலும் ஓகே. அடுத்து நெய், நான் அவின் தான் யூஸ் பண்ணுறேன், அவின் நெய் தான். அடுத்து முந்திரி, திராட்சை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை, உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சேமியா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட லைட்டாக ஏன் வறுத்து எடுக்கிறோன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இதுமாரி நம்ம செய்கிறோம். காரம் மாற அளவுக்கு நல்லா வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவு அடியிலலாம் கரு மாறிருக்கு. எல்லா சைடும் அந்த நெய் படுற மாதிரி நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீய விட்றாதீங்க. இந்த அளவுக்கு அதே பவுலில் இப்போ வந்து மாற்றிக்கலாம். வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக தான் இருக்கணும் பால், ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சேமியாலாம் உறிஞ்சிரும் நேரம் ஆக ஆக. தண்ணியாக வச்சுக்கோங்க பாலை. அது பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த கேப்பில் ஒரு கடாயில் பற்ற வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம வந்து சேமியா வறுக்கிறதுக்கு வர நெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு காஞ்சதும் இந்த திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா உப்பும் நல்லா பொரிஞ்சதும் கடைசியாக முந்திரியை வச்சு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக, ரொம்ப வறுப்படணும்னு தேவையில்லை, லைட்டாக வறுப்பட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பால் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து பொங்குன்னு தேவையில்லை, சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எந்த அளவில் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரியட்டும். இப்போ இது மாதிரி பொங்கி வரும்போது பார்த்திங்களா, மேலே வந்து நிறைய வருது. இப்போ வந்து நம்ம வந்து சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிட்டு அது நல்லா வேகணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு, ஏன்னா பொங்கும். அதனால் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ வந்து திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா கொதிக்குது. இப்போ சீக்கிரம் வெந்துடும் சேமியா, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள், நம்ம முன்னாடிக்கு இப்போ நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சுவையான சேமியா பால் பாயசம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.